ம். இது வந்து மிக மிக கடினப்பட்டு ஒரு பெண்ணாக ஒரு சமூகத்துல, அதுவும் ஆன்மீகம் அப்படின்னாலே ஆண்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண்ணாக நின்று தனியாக போராடி நிறைய விஷயங்களை தாண்டி நிறைய விமர்சனங்களை எதிர்கொண்டு, அதையும் சொல்லணும், நிறைய ம். விமர்சனங்களையும் எதிர்கொண்டு என்னுடைய குருநாதரனுடைய பேரருள் பெரும் கருணையினாலையும் முருகனுடைய வழிகாட்டுதலாலையும் இன்னைக்கு நான் அதை திரும்பி பார்க்குற போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய தாய் தந்தையருக்கு நான் ரொம்ப நன்றி இந்த சொல்லணும். நேரத்துல நம்ம குருநாதர் இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுப்பீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அடிக்கடி வருத்தப்படுறது அது ஒண்ணுதான். இன்னமும் அவர் என் கூட தான் இருக்கிறாரு. ம். இன்னமும் அவர் என்ன வந்து வழி நடத்துகிறார். அது 100க்கு 100% நான் வந்து மிக மிக நெகிழ்வாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அவரு பக்கத்துல இருந்து பேச முடியல. ம். அன்னைக்கு கூட நான் ஒரு முறை என்னுடைய வகுப்புல சொன்னேன். அவருடைய திருவடியில என்னுடைய தலையை வைத்து வணங்குவதற்கு எனக்கான வாய்ப்புகள் போய்விட்டது அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு அது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அவர் வந்து ரொம்ப ரொம்ப இப்பயும் அவர் மகிழ்ச்சி அடைவார். ஏதாவது ஒரு ஒரு விருதோ, இல்ல ஏதோ ஒரு செயற்கரிய ஒரு செயலோ செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் போய் அவர் முன்னாடி நிக்கும்போது, அவரு "தாத்தா நான் இது பண்ணியிருக்கேன். இந்த இது கிடைச்சிருக்கு" அப்படின்னும்போது, அவர் என்னை வாழ்த்துவதும்